ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்ளலாம் எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அனைவரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. நாம் ஒரு சில நாட்களாக ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன அப்படின்னு. அல்லேலூயா. சிலர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை புரிய வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, தேவ கோபாக்கினை அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ கோபாக்கினை எப்படி வந்துச்சுன்னா பாவத்தினால வந்துச்சு. எதனால் வந்துச்சுங்க? பாவத்தினால வந்துச்சு. எது பாவம் அப்படின்னா, தேவன் விரும்புகிறதை செய்யாம பிசாசானவன் விரும்பினதை செய்தபடியினால் உண்டானது பாவம். இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன். தேவன் விரும்புகிறத செய்யாததுனால, பிசாசானவன் விரும்பினதை செய்ததுனால பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி பாவம்ங்கிறது ஏதோ பொய், கொலை பண்ணுறது, திருடுறது, இதெல்லாம் பாவத்தினுடைய சுபாவம். அல்லேலூயா. பாவம் எதுனா, கடவுள் விரும்புகிறத செய்யாம பிசாசானவன் விரும்பினதை செய்ததுனால உண்டானது. இதனால என்ன வந்துருச்சுன்னா, தேவனுடைய கோப ஆக்கினை மனிதர் மேல வந்துருச்சு. ஆமென். இருக்கிறீங்களா? அதுதான் இங்க வாசிக்கிறோம். நாம் மற்றவர்களைப் போல தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். என்னவா இருந்தோம்? சத்தமா பேசுங்க. தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. சரி, இப்போ பாவம் என்பது எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே, நல்லா கவனிங்க, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே தேவன் தேவ தூதர்களை படைத்தார். என்ன பண்ணாருங்க? தேவ தூதர்களை படைத்தார். அதில் 3 கூட்டமாக படைக்கிறார். 3 கூட்டமாக படைக்கிறார். முதல் கூட்டம் லூசிஃபர் என்ற தலைவனை வச்சு அவனுக்கு நிறையா ஆட்களை கொடுக்குறார். அடுத்து காபிரியல்னு ஒரு தூதனை வச்சு அவனுக்கு ஒரு கூட்டத்தை கொடுக்குறார். அடுத்ததாக மிகாவேல்னு ஒரு தூதனை வச்சு அவனுக்கு ஒரு கூட்டத்தை கொடுக்குறார். இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ லூசிஃபர்னுடைய வேலை என்னன்னா, போன வாரம் நம்ம அதெல்லாம் தியானிச்சோம் இல்லைங்களா? லூசிஃபரோட வேலை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றக்கூடிய தேவதூதனா இருக்கிறான். காப்பாற்றுகிற கேரூப் அவன் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லை, அவன் இருளிலே பிரகாசிக்கிற தேவதூதனா இருக்கணும். அவன் விடிவெள்ளி நட்சத்திரம்னு வேதம் சொல்லுது. அப்போ அவன் இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறவன் தான் யாருங்க? லூசிஃபர். அடுத்து காப்ரியல். இவருடைய வேலை என்னன்னா, கடவுள் என்ன சொல்றாரோ அந்த செய்தியை உள்வாங்கி அதை யாருக்கிட்ட கொண்டு வந்து சொல்லணுமோ அவர்கிட்ட கொண்டு வந்து சொல்ற வேலை, செய்தியை கொடுக்கிற வேலை யாருடைய வேலைங்க? காப்ரியலுடைய வேலை. அடுத்ததாக மிகாவேலுங்கிற தேவதூதன் இருக்கிறார். அவருடைய வேலை என்னன்னா, யுத்தத்தில் போய் நின்று யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு வருகிற வேலை தான் மிகாவேல் தேவதூதனுடைய வேலை. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் பாவம் எப்படி உருவாச்சுங்கிறது தான் ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் எப்படி உருவாச்சுன்னா, இந்த லூசிஃபருங்கிறன்னு இருந்தான் பார்த்தீங்களா, இவனுக்கு தேவன் அவ்வளவு மதிப்பு கொடுத்துருந்தாரு, அவ்வளவு விலையேற பெற்ற உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருந்தார். இவன் உள்ளத்துக்குள்ளராக ஒன்று நினைச்சான். என்ன தெரியுங்களா? நான்
கடவுளுக்கு ஒப்பாவேன். நான் கடவுளா மாறணும்னு அவன் நினைச்சாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நான் கடவுளா மாறணும்னு அவன் நினைச்ச அந்த நினைப்பு லூசிஃபரா இருந்த நல்ல தேவதூதனை பிசாசா மாத்திடுச்சு. இவனை யாரும் தூண்டல, நீ பாவம் செய்யணும் யாரும் தூண்டல. இப்போ மனுக்குலம் பாவம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, பிசாசானவன் வந்து தூண்டுனா, நீ பாவம் செய், நீ இதை பண்ணுன்னு தூண்டி விட்டான். ஆனா அவனுக்கு யாரும் தூண்டல, அவனே பாவத்தை தன்னுடைய இருதயத்தில் உருவாக்கி கொண்டான். அல்லேலூயா. அப்போ உள்ள நானுன்னு இருந்தாலே அது பாவம். இருக்கிறீங்களா? இப்போ நமக்குள்ள நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன், நான் வீட்டை கட்டி முடிச்சிடுவேன், நான் அதை சாதிச்சிடுவேன், நான் இதை சாதிச்சிடுவேன், என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அவர்னால முடிப்பேன், நானா எதையும் செஞ்சு முடிச்சிட மாட்டேன். அவர் எனக்கு துணையாய் நிற்பதனால, அவர் என் பட்சத்தில் இருப்பதனால நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்றாருன்னு வாழணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு வாழணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம என்னத்தை தியானிக்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த கோப ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. கோப ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி விடுதலை ஆக்குறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, கர்த்தர் நல்லவர். கோப ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி விடுதலை ஆக்குறாருன்னு பார்க்க போறோம். சரி, திருப்பி கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அதுல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க என்னோட. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, சிலர் நம்பாம போனாலும் என்ன, சிலர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க நம்பலன்றதுக்காக அவருடைய வார்த்தை பொய் கிடையாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சிலர் நம்பாம இருக்கிறாங்கப்பா, சிலர் இதை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, இயேசுவை நம்ப மாட்டேங்கிறாங்க, இயேசுவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இயேசு தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல, அவங்க நம்பலன்றதுக்காக அவர் தெய்வம் இல்லைன்னு ஆகாது. அவங்க நம்பலன்றதுக்காக அவர் அற்புதம் செய்யாதவர்னு ஆயிடாது. அவங்க நம்பலன்றதுக்காக இயேசு மாற மாட்டாரு, அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை, அந்த சத்தியத்தை மாற்றாது. சத்தியம் சத்தியமாகவே தான் இருக்கும். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் மாற மாட்டாரு, அவருடைய சத்தியமும் மாறாது, நீங்களும் நானும் தான் மாறணும். இதை சொல்லும்போது ஒரு சிலருக்கு என்ன, நான் மாறணுமா, நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறுறாளே, அல்லேலூயா, என்னையெல்லாம் எந்த கொம்பனாலையும் அதுதான் நானுங்கிறேன். அல்லேலூயா. அதுதான் என்னது, என்னெல்லாம். தேவஜனமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட பெரியவர் நம் தேவன். அல்லேலூயா. உங்களை விட நல்லவர் நம் தேவன். அல்லேலூயா. அதனால அவர் நல்லவராகவே இருக்கிறாரு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் அவர் அப்படித்தான் இருப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்து கீழே வாசிங்க. அப்படி யாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்திய பரர் என்றும்
எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. சிலர் நம்ப மாட்டேங்கிறாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தேவன் பொய்யர் கிடையாது. தேவன் சத்தியபரர், அவர் சத்தியமானவர். அவர் சத்தியம் பொய்யானது கிடையாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சத்தியமானவர். அவர்தான் சத்தியம். அவரே சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் சத்தியம் அப்படிங்கிறார். அதை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அவர் தான் சத்தியம். இதை சத்தியமா என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் சத்தியபரராக இருக்கிறார், மனுஷர் எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, பொய்யராக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? இப்போ சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய உண்மையை இவங்க நம்பலன்றதுக்காக பொய்யாக்க முடியாது. அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்றாரு, என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் நடக்கிற பாவங்களை பார்த்துட்டு தேவன் சும்மா இருந்தார்னா அவர் கடவுளா இருக்க முடியுமா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு கொடூரங்கள், அநியாயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருந்தார்னா அவர் ஆண்டவராக இருக்க முடியுமா? அல்லேலூயா. இப்போ அதைத்தான் இங்கே சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால். என்ன சொல்றாருன்னா, நம்ம அநியாயத்தில் வாழ்கிறோம், அக்கிரமத்தில் வாழ்கிறோம், மீறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தேவனுக்கு கோபாக்கினையை உண்டாக்குகிறவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிறார்னா அவர் நீதியுள்ள தேவன் இல்லை. அப்படிதான் சொல்லுது வேதம். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறார்னா அவர் நீதியுள்ள தேவன் இல்லை. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு அர்த்தம்? பாவத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? தேவச்சனமே, வேதவசனம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்திலே கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள். கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அவருக்கு ஏற்றவர்களாகவோ அவருக்கு பிடித்தவர்களாகவோ அவர் நினைச்சு கொள்ள நம்மை அவர் பார்த்த விதம் என்னன்னா, கோப ஆக்கினையை செலுத்தி கொண்டிருந்தார். நம்முடைய பாவத்தை பார்த்துட்டு அவர் போனா போகுதுன்னு விடல. புரிஞ்சுக்கிறீங்களா? பரவாயில்லன்னு விட்டுறல. நம் மீது இருக்கிற பாவத்தின் மீது அவர் கோப ஆக்கினையை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தின் மீது தம்முடைய முழு கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவர் கண்டுக்காம விடுறவர் கிடையாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. பாவத்தை பார்த்துட்டு போனா போதுன்னு விடுறவர் கிடையாது. பாவத்திற்கு கோபப்படுகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டா, பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஹல்லேலூயா. அவர் கோபாக்கினையை செலுத்துகிறவராக இருந்தார். சரி, வேத வசனங்களை ஆதாரங்களை காட்ட நேரம் இல்லை, சுருக்கமாக நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வேகமாக தெரிஞ்சவங்களாம் என்னோட சேர்ந்து பதில் சொல்லுங்கள். புதுசாக வந்தவங்க நீங்கள் கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி லூசிஃபர் பாவமாகி என்னவா மாறிட்டான்? லூசு பயலாக மாறிட்டான். என்னவா மாறிட்டான்? அவன் பிசாசா மாறிட்டானா? பிசாசா மாறின பின்னாடி ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நான் வச்சிருக்கிறேன், இதை புசிக்கும் நாளில்
சாகவே சாவாய். இப்ப ஏதேன் தோட்டத்துல எல்லாமே நல்லதா இருந்துச்சா கெட்டதா இருந்துச்சுங்களா? எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஆனா தேவன் ஏன் ஏதேன் தோட்டத்துல தீமைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாருன்னா, இங்க பிசாசு இருக்கிறான், ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் அடையாளம் காட்டி கொடுப்பாரு. இங்க போனா சிக்கிக்குவ, இங்க போனா மாட்டிக்குவ, இங்க போகாத, எச்சரிக்கையா இரு. இத பண்ணும் பொழுது நீ மாட்டி என்ன ஆயிருவ? குழியில விழுந்துருவ, சாகவே சாவா, எச்சரிக்கையா இருன்னு நம் தேவன் சரியான பாதையை நடத்துகிறவர். அல்லேலூயா. தீமை இருக்கிறதை அடையாளம் காட்டி கொடுப்பவர் நம் தேவன். அதனால தான் ஏதேன் தோட்டத்திலேயே சொல்றாரு, எப்பா இங்க வெறும் நன்மை மட்டும் இல்ல, இங்கு தீமையும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல வெறும் நன்மை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல தீமையும் இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்க. இது விளையாட்டு விஷயம் இல்லைங்க. தீமை இருக்குது தானேன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. தீமை உங்களை சாகடிச்சிரும். அல்லேலூயா. தீமைன்றது என்ன தெரியுங்களா? பிசாசானவனே தீமை. அல்லேலூயா. இந்த முழு மனு வர்க்கத்திற்கும் எதிரியானவன் யாருன்னாக்கா அவன் தான் பிசாசு. அவன் என்ன செய்கிறான் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வந்து நம்மை சாகடிக்கிறான், வாழ்க்கையை கெடுத்துறான். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்றான்? பேசுறான். யாருக்கிட்ட? ஏவாள்கிட்ட பேசுறான். பேசணுன்னு என்ன நடக்குது? சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டோன்னு என்ன நடக்குது? பாவம் உள்ள வந்துடுது. பாவம் உள்ள வந்தோடனே தேவன் மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? சாபம் விடுறார். நிறைய பேர்த்துக்கு கோபம் ஆண்டவர் மேல. ஆண்டவர் எதுக்கு நம்மளை சபிக்கிறார்? இல்லைங்களா? நிறைய பேர்த்துக்கு கோபம் வரும். ஆண்டவர் சபிக்கிறார் பாரு நம்மளை அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சபிக்கல, உங்க பாவத்தின் மீது இருக்கிற கோபாக்கினியை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவனா இருந்தா கோபப்படணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கோபப்படணும்னு சொல்லல. இருக்கிறீங்களா? இதை கேட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு வீட்டில் சாதாரண உப்பு இருக்காது. எதுல? சாப்பாட்டுல. உப்பு இல்ல பார், இந்த சோறு நீயுன்னு அப்படி கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. அநீதியை கண்டால் கோபப்படணும். அவர் தான் நம் தேவன். இருக்கிறீங்களா? நியாயம் இல்லாததை கண்டா அவர் பார்த்துட்டு சும்மா போறவர் இல்ல, அதன் மீது கோபத்தை செலுத்துகிறவர். நீதி உள்ள தேவன் நம் தேவன். அதனாலதான் சொல்றாரு, எப்பா ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, இனி நீ பிள்ளை பெறும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். நிறைய பேர் சொல்றீங்க என்னன்ட்டு, நான் 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? இதை நீங்க தியாகமா நினைக்காதீங்க, இது சாபம். அல்லேலூயா. இது வசனத்தை எடுத்துக்காட்ட நேரம் இல்லை, இது சாபம். அல்லேலூயா. ஆண்கள் என்ன சொல்றோம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறேன் தெரியுமா? நான் சம்பாதிக்கலைன்னா குடும்பம் என்ன ஆகிறது தெரியுமா? அதை நம்ம பெரிய தியாகமா நினைச்சுக்காதீங்க, அது தேவனுடைய கோபாக்கினையின் விளைவு. அல்லேலூயா. இப்போ சாபம் உள்ள வந்ததுனால, தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறதுனால, இப்ப மனுஷன் என்ன பண்ண முடியலன்னா சமாதானமாக வாழ முடியல. அல்லேலூயா. இப்ப தேவ கோபாக்கினை வந்த உடனே என்ன நடக்கிறது? இப்போ ஒருத்தர் நம்ம மேல கோபப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படித்தானுங்க? அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு அர்த்தம். அடுத்து என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நாம் சத்துருவா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தான் நம்மளை படைச்சாரு, தேவன் தான் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் வச்சாரு, தேவன் தான் எல்லா நன்மையும் கொடுத்தாரு, சமாதானமான வாழ்க்கையை கொடுத்தாரு. இப்போ பிசாசானவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு சத்துருக்களாய் மாறினதுனால இப்ப அவருக்கும் நமக்கும் இருந்த உறவு பிரிஞ்சிருச்சு. தேவனுக்கும் நமக்கு இருந்த உறவு பிரிஞ்சு இப்போ வாழ்க்கையில என்ன செய்யறது, எப்படி வாழ்றது, நம்மை இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக்க யார் இருக்கிறா? தேடிக்கொண்டே இருக்கிறோம். இருக்கிறீங்களா?
இப்போ கடவுளுக்கும் நமக்கு இருந்த உறவு போனதுனால இப்ப நம்மனால நிறைய பிரச்சனைகளுக்கு பதிலை கண்டுபிடிக்க முடியல. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தேடிட்டே இருக்கிறீங்களா? எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பதிலை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களா? எனக்கு நல்லது நடக்காதா? என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீராதா? எனக்கு நிம்மதி வந்து சேர்ந்துராதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துடாதா? எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துராதா? எனக்கு இந்த நன்மை நடந்து விடாதா? நானும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா? ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அல்லேலூயா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. அதே போலதான் அந்த ஆதியில் அந்த பாவம் வந்ததுனால கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு பிரிஞ்சு போனதுனால இப்போ மனிதனால சமாதானமா வாழ முடியல. அவன் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதிலே கிடைக்கல. ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கு, தேவ கோபாக்கின இருக்கு, தேவன் சத்துருவா இருக்கிறதுனால இப்ப தேவனால் எதையும் மனிதனுக்கு செய்ய முடியல. ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்ப தேவஜனமே இப்ப என்ன நடக்குதுன்னா, எப்படியாவது ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு மனுக்குலம் தேட ஆரம்பிக்கிறார்கள். தேடுறாங்க. எதை தேடுறாங்க? நம்மளை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற ஒருத்தர் வேணும். நம்மளை இந்த கோபாக்கினையிலிருந்து மீட்டெடுக்கிற ஒருத்தர். ஏன் அப்படின்னா நம்ம யாருனாலையும் அந்த கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக, ஏன்னா எல்லாருமே கோபாக்கினையின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். எல்லாருமே கோபாக்கினையின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அதனால யாருனாலையும் யாரையும் மீட்டெடுக்க முடியாது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இதுக்கு ஆண்டவர் உடனே ஒரு தீர்வை கொடுக்குறார். என்னதுனாக்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கிறார். இந்த கோபாக்கினையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு தீர்வை கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஆதியாகமம் 3:21 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்போ பாவம் மனுஷனுக்குள்ளராக வரும் வரைக்கும் அவனுடைய நிர்வாணத்தை அவன் உணரல. அவன் நிர்வாணமா இருந்தும் வெட்கப்படாது இருந்தானா. நிறைய பேர்த்துக்கு இப்போ நமக்கு ஒரு மாதிரி இல்லை, ஐய ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்துட்டு வெக்கப்படாமல் இருந்தானா, அவன்லாம் மனுஷனான்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இல்லைங்க, ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு தேவனுடைய மகிமை உடையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவர்கள் மேல் ஒரு உடை, மகிமையின் உடை போர்த்தப்பட்டிருந்துச்சு. அவங்கள் தாங்கள் நிர்வாணி என்ற ஒரு உணர்வே இல்லாமல் இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை அவங்க மேலே இருந்துச்சாம். பாவம் உள்ள வந்தோன்ன இவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளா மாறினோன்ன இவர்கள் தங்களை நிர்வாணிகள்னு உணர்ந்து ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு இப்ப நிர்வாணத்தை மறைக்க என்ன பண்றாங்கன்னா அத்தி இலைகளை தைத்து உடுத்தி கொண்டார்கள். பாவம் உள்ள வந்துருச்சு, பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்குது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு உணர்வு வருது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு உணர்ச்சி உள்ள வந்துருச்சு. இதுவரைக்கும் மன உளைச்சல் உள்ள இல்லை, மன உளைச்சல் உள்ள இல்லை. இதுவரைக்கும் இங்க பாரம் இல்லை, பாவம் உள்ள வரைக்கும் இங்க பாரம் இல்லை. இதுவரைக்கும் இங்க பயம் இல்லை, இங்க கருக்குன்னு இல்லை, இங்க எதை குறித்த கவலையும் இல்லை. ஆனா இப்போ பாவம் உள்ள வந்தோன்ன இங்க இதெல்லாம் உள்ள வருது. மன உளைச்சல் வருது, பாரம் வருகிறது, பயம் வருகிறது, ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அந்த கேரக்டர் உள்ள வருது, இதெல்லாம் வருது. இப்ப இதுக்கு உடனே என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? பதிலை தேட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா தப்பு செஞ்சுருவாங்க. தப்பை என்னமோ செய்யாத மாதிரியே பார்க்குறீங்க. அல்லேலூயா. நம்மளும் அந்த சேட்டையெல்லாம் பண்ணவங்க தான் இல்லைங்களா? செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு ஒரு சில வேலை செய்வாங்க தெரியுங்களா?
அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஒன்று செஞ்சேங்க. என்ன செஞ்சேன் தெரியுங்களா? ஏன் நான் மற்றவங்கள சொல்றதுக்கு நானே என்னையே சொல்லிக்கிறேன். என்ன பண்ணேன்னா, பிறந்த நாளைக்கு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? கேக் வாங்கிட்டு வந்தாங்க. கேக்கை ஒரு பீஸை கட் பண்ணி என்ன பண்ணியாச்சு? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ இந்த கேக்கை நான் சாப்பிட்டதை மறைச்சாகணும். என்ன பண்ணி ஆகணுங்க? மறைச்சு ஆகணும். இதை மறைக்கலைன்னா என்ன ஆகிடும்? அடி உழுகும். தண்டனை பெருசு. நம்மனாலெல்லாம் அந்த அடியை தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி அடி வாங்கியிருக்கிறேன்னு. அல்லேலூயா. அப்போ மறுபடியும் நமக்கெல்லாம் அடி வாங்குறதுக்கெல்லாம் தெம்பு கிடையாது. இப்போ அதனால் என்ன பண்ண வேண்டியதாக போச்சு? அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு அந்த தப்பை மறைக்க ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்ன பண்ணியாச்சு? கேக்கை சாப்பிட்டுட்டு, கேக்கை எப்படி சாப்பிட்றேன்னா, அரை கேக்குக்கு கீழே இருக்கிறத சாப்பிட்டாச்சு, அரை கேக்குக்கு மேலே இருக்கிறத மட்டும் வச்சாச்சு. இருக்கிறீங்களா? ட்ரை பண்ணிடாதீங்கப்பா, மாட்டிக்குவீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏதோ எலி உள்ள கையை விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் பண்ண வேலை தான் அப்படின்னு. எனக்கு அப்போ கேக்குனா ரொம்ப பிடிக்கும். கேக் சாப்பிட்றதுக்கு பிறந்த நாளாக இருந்தானே யார் வந்து வெட்டுனா வெட்டாட்டி நமக்கு என்ன, நமக்கு தேவை கேக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவேன். ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவ ஜனமே அதே மாதிரி தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்கு உட்பட்ட உடனே ஒரு மாற்றம் உள்ள நடக்குது. இதுவரைக்கும் இல்லாத ஒன்று மன உளைச்சல் உள்ள வருது. இதுவரைக்கும் இல்லாத ஒன்று பயம் உள்ள வருது. இதுவரைக்கும் இல்லாத ஒன்று சமாதானம் இல்லைன்ற நிலைமை உள்ள வருது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உள்ள வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்க தங்களுடைய பாவத்தை மறைக்கிறதுக்காக தற்காலிகமான ஒரு முடிவை செய்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்ச அத்தி இலைகளை போட்டுக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? அது காஞ்சு உலர்ந்து உதிர்ந்து போயிடுது. அவங்க நிர்வாணத்தை நிரந்தரமாக மூடலை, பாவத்தை நிரந்தரமாக மூட முடியல. அதனால அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை மூடுனாக்க மட்டும்தான், அந்த நிர்வாணம் மறைக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பிக்க முடியும். இப்போ என்னன்னா, மூடப்படாததுனால தேவனே அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினார். என்ன உடைகளை உண்டாக்கினார்? நீங்களும் நானும் நினச்சிக்கிறோம்ல, இந்த பிரச்சனைக்கு நாமளே தீர்வை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் தீர்வு கொடுத்தாருன்னா அது நிரந்தர தீர்வாக தான் இருக்கும். இங்கே தோல் உடைகளை உண்டாக்கிட்டு அங்கே நடக்கிறது என்னன்னா, தோல் உடைகள் உண்டாக்கப்படுது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்படாமல் தோல் வராது. அல்லேலூயா. தோல் வரணும்னா ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒன்று இவர்களுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறது. இவர்களுடைய பாவத்திற்கான தண்டனையை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ தேவன் சொல்றாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வசன ஆதாரத்தை காட்ட நேரம் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்படாமல் அதிலிருந்து விடுதலை இல்லை. அவர்தான் நீதியுள்ள தேவன். இப்போ நடக்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை செஞ்சுட்டு ஆசரிப்பு கூடாரன்ற ஒரு அமைப்பை வைக்கிறார். நான் வந்து எப்படியாவது உங்களுக்குள்ளார வாசம் பண்ணணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து வாசம் பண்ணுகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து வாசம் பண்ணுறேன். இப்போ ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நல்லா கவனிங்கன்னு சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னா, வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம்னு ஒரு பிரகாரம் இருக்குது. என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்கள். உட்பிரகாரம். அதுக்கப்புறம் என்னன்னாக்க, அங்கே ஒரு கதவு இருக்கும், தேவாலயத்தின் கதவு. அந்த கதவை திறந்து உள்ள போனா முதல்ல இருக்கிற ஸ்தலத்துக்கு பேர் என்னன்னா பரிசுத்த ஸ்தலம். என்னதுங்க? பரிசுத்த ஸ்தலம். இப்போ அதுக்குள்ளர ஒரு திரை போட்டிருக்கோம். இந்த திரையை திறந்தாக்க அதுக்குள்ளர ஒரு ஸ்தலம் இருக்குது. இது மகா பரிசுத்த ஸ்தலம். என்ன ஸ்தலங்க?
மகா பரிசுத்த ஸ்தலம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த உட்பிரகாரம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த உட்பிரகாரத்துல ஒரு பலிபீடம் இருக்கும். என்ன இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க. ஒரு பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்துல ஒரு ஆசாரியன் நிற்பார். அந்த ஆசாரியன் நின்று என்ன பண்ணுவார்னா, வருகிற ஒவ்வொரு மக்களுடைய ஆட்டுக்கடாக்களை, வெள்ளாட்டுக்கடாக்களை அங்கே பலி செலுத்துவார். அல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே ஏன் இவங்க வந்து பலி செலுத்துறாங்க அப்படின்னா, எல்லாருமே பாவிகள், எல்லாருமே தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன கொடுத்திருந்தாருன்னா, நியாயப்பிரமாணம்னு ஒன்று கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க? ஹல்லேலூயா. இதை எப்போ சொல்லுவோம் தெரியுங்களா? நம்ம பசங்க கீழ்ப்படியிலன்னு உடனே என்ன சொல்லுவோம்? உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் கனம் பண்ணுவாயாக. அப்படி கனம் பண்ணுறதுனால தான் உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது ஏன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம அதை விட்டாச்சு. சரி, நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் வெறும் 10 மட்டும் கிடையாது. நியாயப்பிரமாணம் வெறும் 10 பிரமாணங்கள் மட்டும் கிடையாது. 613 நியாயப்பிரமாணம் இருக்கு. இருக்கிறவங்கலாம் அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை உங்களால் நிறைவேற்றி விட முடியுமா? ஹலோ, இந்த நியாயப்பிரமாணத்தை உங்களால் யாருனால நிறைவேற்ற முடியும் என்கிறீர்கள்? என்னால் செஞ்சு முடிச்சிட முடியும். 613 நியாயப்பிரமாணத்தை நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, ஒத்துக்கிறீங்க முடியாது அப்படின்னு. அல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டா அதை நிறைவேற்றின மாதிரி அர்த்தம் கிடையாது. இல்லை, 612 நியாயப்பிரமாணத்தையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாக கருதப்படாது. அல்லேலூயா. 613 நியாயப்பிரமாணம்னா 613 நியாயப்பிரமாணத்தையும் செஞ்சு முடிச்சாக்க மட்டும் நீங்க இங்க பலி செலுத்த வேண்டாம். உங்களுக்காக இங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்து ரத்தத்தை செலுத்தி நம்ம பலிகளை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களால 613 நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்ற முடியுமா? செய்து முடிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா என்னதான் செஞ்ச ஆகணும்னா, உங்களுக்காக ஒரு ரத்தம் இங்க செலுத்தப்பட்டே ஆகணும். ஏன்னா நம்ம அனைவருமே தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால நமக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு முழுவதுமே மக்கள் எல்லாரும் எப்படியாவது நியாயப்பிரமாணத்தை இந்த வருஷத்தில் நிறைவேற்றிடலாம், அடுத்த வருஷத்தில் நிறைவேற்றிடலான்னு ஒவ்வொரு வருஷமும் அதுக்காக முயற்சி எடுத்து தோற்று போய் பலிகளை செலுத்தினார்கள். வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, காளைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, புறா குஞ்சுகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்படி சிந்தப்பட்டு எவருடைய பாவமும் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படவில்லை. இருக்கிறீங்களா? முழுவதுமாக நிவர்த்தி செய்யப்படவில்லை. இப்போ இங்கே ரத்தம் சிந்தனோடனே அந்த பலி செலுத்தின ஆசாரியர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணணும்னா அந்த ரத்தத்தை எடுத்துட்டு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளராக வந்து அதுக்கப்புறம் அந்த திரையை விலக்கி மகா பரிசுத்த ஸ்தலம்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளராக ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அது உடன்படிக்கை பெட்டி. அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ அங்கே போய் என்ன பண்ணணும்னா, இவர்களுடைய பாவத்திற்கான விலை கிரயம் செலுத்தப்பட்டுருச்சு, இவர்களுடைய பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட்டுச்சு, இவர்கள் பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி அங்க அவர் ரத்தத்தை என்ன பண்ணணும்னா எடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது 7 முறை தெளிக்க வேண்டும். இப்படி தெளிச்சாலும் அந்த பாவம் நிவர்த்தி ஆகாது. அந்த பாவம் மூடப்படுமே தவிர அந்த பாவத்திற்கான முழுமையான நிவர்த்தி அங்கு செய்யப்படவில்லை. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாவத்திற்கான நிவர்த்தி முழுமையாக அங்கே செய்யப்படவில்லை. இப்போ என்ன நடக்குது? தொடர்ச்சியாக இப்படியே பலி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள்.
அப்போ ஏசாயான்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனம் வெளியே வருது. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் வெளியில வருது. வாசிக்கலாங்களா? ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம். அதுல 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? நாம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதிமானுங்கிற நிலைமைக்கு வர முடியாது. நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்கிற நிலைமையிலிருந்து விடுதலை பெற முடியாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு. இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னா என்னதான் பண்ணி ஆகணும்னா, நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். அந்த கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? இப்ப வெளிப்படுத்தப்படுவதற்கு இந்த ரத்தம் போதுமானதா இல்லை. எந்த ரத்தம்? ஆட்டுக்கடாவின் ரத்தம், காளையினுடைய ரத்தம், புறா குஞ்சுனுடைய ரத்தம் என்னவா இல்லை? போதுமானதாக இல்லை. அது எவ்வளவு ரத்தம் அங்க செலுத்தப்பட்டாலும் அவ்வளவு ரத்தமும் என்ன பண்ண மாட்டேங்குது? பாவத்திலிருந்து மனிதனுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க மாட்டேங்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இந்த மனுக்குலத்தை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் தேவனே மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாதான் முடியும். அவர் வரலனாக்க இந்த கோபாக்கினையிலிருந்து மனுக்குலத்தை விடுதலையாக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப அவரே வராரு. எப்படி வராருன்றதை பாருங்க. பிலிப்பியருக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். அதுல 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபம் கொண்டு ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இப்ப கடவுளே வந்தாதான் இந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுதலையாக்க முடியும். இப்ப அவரே என்ன பண்றாரு? மனிதனாக இறங்கி வருகிறார். மனு அவதாரம் எடுத்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஏசாயால வாசிச்சோம் இல்லைங்களா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய கோபாக்கினையின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். இருக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க போக. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். அதுதானே பாவம். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறதை செய்யாம பிசாசு விரும்பினதை செஞ்சோல்ல, அதுதானே பாவம். இப்போ நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் பாவி அல்ல. அவர் உன்னதமான தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியை வெளிப்படுத்த வேண்டும், கோபாக்கினியை வெளிப்படுத்த வேண்டும். அவர் மனுக்குலத்தை விடுதலையாக்கும்படி கிருபையாக கிருபையாக, புரிஞ்சுக்கிறீங்களா? கிருபையாக இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நமக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
இன்னொரு வசனத்தை கூடி வாசிக்கலாங்களா? ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் 5வது அதிகாரம். அதுல 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம எப்படி இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக அவர் மரிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக எத்தனை ஆண்டு காலங்களாக அவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோம் நாம். ஆனா நம் தேவன் கோபாக்கினியை நம் மீது வெளிப்படுத்தணும். ஆனா அவர் வெளிப்படுத்தாம எப்படியாவது என்ன பண்ணிடணும், மக்களை அந்த கோபாக்கினியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த திட்டத்தை அப்பவே போட்டுட்டார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்க பாவத்தின் கொடூரத்துல வாழாம இருக்கணும், நீங்க பாவத்தின் கோபாக்கினையை பெற்றுக்கொண்டவர்களாக வாழக்கூடாது என்பதற்காக அவரே நம் மீது விழ வேண்டிய கோபாக்கினையை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் சிலுவையில் மரிச்சாரு. சிலுவைன்றது ஏதோ அவருக்கு ஒரு தண்டனை கிடையாது. நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கோபாக்கினியை இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய இடத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்களா? அதுலேயே 10வது வசனத்தை வாசிக்கலாங்களா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாம் சத்துருக்களாய் இருந்தோங்க, நம் பாவிகளாக இருந்தோங்க, நம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோங்க. அப்பவே நமக்காக நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். கோபாக்கினையின் பிள்ளைகள் நாம தான் அந்த கோபாக்கினையை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இடத்துல தேவனே மனுஷனாக வந்து நாம் அனுபவிக்க வேண்டிய கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு நம்மை கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 53 வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 53வது அதிகாரம். அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நமக்கு ரட்சிப்பா அவர் அப்படிதான் கொடுக்குறாராம். இப்போ தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வராரு இல்லைங்களா, குமாரனாக. அல்லேலூயா, குமாரனா வராரு இல்லைங்களா. இப்போ குமாரனா வந்தவர் மேல பிதாவாகிய தேவன், கோபாக்கினியை செலுத்துகிற நீதியின் தேவன், நீதி உள்ள சத்திய பரர், அவர் என்ன செய்கிறார்னா தம்முடைய முழு கோபாக்கினியையும் இந்த மனு குலத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேலேயும் இருக்கிற முழு கோபாக்கினியை என்ன பண்றாருன்னா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது போடுறார். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி விருப்பப்பட்டு செய்கிறாராம். அதை தம்முடைய சொந்த குமாரன் மீது முழு மனு வர்க்கத்தினுடைய கோபாக்கினியை செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது அநேகர் அவரை சாட்டையினால் அடித்தனர். அநேகர் தங்களுடைய உமிழ் நீரினால் அவர் மீது காரி துப்பினர். அநேகர் அவரை பரியாசம் பண்ணாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. அநேகர் அவரை எட்டி உதைச்சிருக்கிறாங்க. அநேகர் அவரை என்ன பண்ணாங்கன்னா, இவரெல்லாம் கடவுளான்னு அவரை என்ன பண்ணாங்கன்னா
பரியாசம் பண்ணாங்க. இப்படி எத்தனையோ காரியங்களை அவர் அனுபவிச்சாரு. ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் பெருசாவே இல்லைங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதெல்லாம் பெருசாவே இல்லை. சிலுவையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தேவஜனமே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம் தேவன் இருந்தாரு. அப்பத்திலிருந்து பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிரிந்ததாக சரித்திரம் இல்லை. அவர் பிரியவே இல்லை. அவர்கள் உறவுல விரிசல் விழவே இல்லை. அவங்க உறவுல அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் கோபாக்கினியின் பிள்ளையாய் மாறின பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில கைவிட்டுட்டாரு. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நாம உறவு இழந்து கடந்தோம். நமக்கும் தேவனுக்கும் உறவே இல்லை, நமக்கும் கடவுளுக்கும் உறவே இல்லை. நமக்கு அந்த உறவை உண்டாக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில கைவிட்டார் பாருங்க. அதுதாங்க கோபாக்கினையின் விளைவு. நீதியான கோபாக்கினை அதுதான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உடல்ல ரத்தம் இல்லை, அவருக்கு தண்ணி வந்துருச்சு, அவருக்கு இவ்வளவு அடிகள் வாங்கினதுனால தான் இறந்தாரு. இல்லவே இல்லைங்க. அவர் வாழ்நாள்ல சந்திக்க கூடாத ஒரு பிரிவை சந்திச்சு அந்த மன உளைச்சல்ல தான் இறந்து போனாருன்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய கோபாக்கினை அது. நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அது. நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய பாடுகள் அது. நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ரத்தம் சிந்துதல் அது. ஆனா உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்னா, சிலுவையில முழு கோபாக்கினையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் கடவுளுக்கும் உறவு உண்டாக்க குமாரன் என்ன பண்றாருன்னா, பிதாவை விட்டு பிரிகிறார். உங்களுக்கு கெத்சமனை தோட்டம் ஞாபகம் இருக்குங்களா? கெத்சமனை தோட்டத்துல போய் இயேசு ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. ஏன் அங்க ஒரு வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார்னா, ஏங்க அடுத்த நாள் வருகிற அந்த பாடுகளுக்காக அவர் கஷ்டப்படலைங்க. என்னை கைது பண்ணுவாங்க, என்னை அவமானப்படுத்துவாங்க, என்னை நொறுக்குவாங்க, என்னை சாட்டையினால் அடிப்பாங்க, என்னை காரி துப்புவாங்க, என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இதற்காக இயேசு அந்த ஜெபத்தை செய்யலைங்க. எதற்காக ஜெபிக்கிறார் தெரியுங்களா? ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சிலுவையில் இல்லாம போயிருமே, அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக இன்னைக்கே என் உயிர் போச்சுன்னா நல்லா இருக்கும். அவருடைய ஜெபம் அவருடைய வியர்வைய ரத்தத்தின் பெருந்துளிகளை அவருக்கு செஞ்சான். அந்த அளவுக்கு டிப்ரெஷன், அந்த அளவுக்கு மன உளைச்சல். நீங்க நினைச்சுக்கிறீங்களா தேவனுக்கும் நமக்கும் உறவு இல்லைங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம்? நாம தேவனை தேடாம இருக்கிறது ஏதோ சாதாரண விஷயம்? நம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே அலட்சியமா எண்ணிட்டு போறது ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சுக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. குமாரனாகிய கிறிஸ்து அதற்காக அவ்வளவு வியாகுலப்படுகிறார். உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சிலுவையில கட்டாயிடுமே. தேவனே, இப்படி ஒரு விருப்பம் நீங்க வச்சிட்டீங்களே, சிலுவையில என்னை நொறுக்க சித்தமாயிட்டீங்க, என்னை எந்த விதத்துல நொறுக்க போறீங்க? எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அங்க போய் நான் நொறுங்கிடுவேனே ஆண்டவரே. என் சரீரம் ஒடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் எலும்புகள் உடைஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய ரத்தம் முழுவதும் இந்த பூமியில சிந்தப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சரீரம் முழுவதும் கொடூரமான முறையில் அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் எத்தனை அவமானம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நானும் நீரும் ஒன்றாய் இருப்பதை பிரிக்கிற அந்த நிமிடத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல ராஜா, உங்க சித்தத்தின்படி எனக்காக நீர் கொடுத்திருக்கிற ஜனங்களுக்காக
அவர்களுக்காக இந்த கோபாக்கினியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை. சமாதானம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சமாதானம்னா என்னது? எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கிறது தான் சமாதானம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நிம்மதியா இருக்கிறதுனா எதுன்னு நினைக்கிறீங்க? எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ்க்கை சுமூகமா போறதுக்கு பெருது நிம்மதின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. தேவஜனமே, சமாதானம்னா என்ன தெரியுங்களா? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இருந்துச்சுன்னா அதுதான் சமாதானம். அந்த சமாதானம் இருந்துட்டா போதும், நீங்க சமாதானமா வாழ்ந்துருவீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு தான் சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவம் அந்த சமாதானத்தை கெடுத்து போட்டுருச்சு. கோபாக்கினியின் பிள்ளைகளா உங்களை மாத்திருச்சு, உங்களை சத்துருக்களா மாத்திருச்சு. ஆனால் இந்த உலகத்திற்கு ஒருத்தர் வந்தாரு, இந்த உலகத்தை அந்த கோபாக்கினியிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படிக்காக, நம்மளை அந்த கோபாக்கினியிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்காக ஒருத்தர் இந்த பூலோகத்திற்கு மனு அவதாரம் எடுத்து வந்து, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அவர் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்து, நமக்காக சிலுவையில் பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு பிரிந்து, நம்முடைய கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பிதாவோடு இணைத்தார், நம்மை பிதாவோடு சமாதானம் பண்ணி வைத்தார். பிரிவினையாகிய பகையை தகர்த்து நம்மையும் அவரையும் ஒப்புரவாக்கி நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமா நினைச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கோபாக்கினியின் பிள்ளைகள் தான். ஆனா உங்களுடையதை அவருடையதாக ஏற்றுக்கொண்டு பிதாவும் அவரும் பிரியக்கூடாது, ஆனா பிரிஞ்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளவே முடியல, ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா. என்னால் ஒன்று தெளிவாக சொல்ல முடியுங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா சமாதானமாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தீங்கன்னா நீங்கள் பாரத்தோடு வாழ மாட்டீங்க. டிப்ரெஷன் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, பாரம் இருக்காது, கவலை இருக்காது, வியாதி இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா முழு கோபாக்கினையும் அவர் உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாங்களா? எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இனி நாம் நிரந்தரமாக தேவனோட உறவு வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல சத்துருக்களா இருந்தோம், இப்போ நம்ம யாருனாக்கா அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நம்முடைய கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டதினால். இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருச்சு நிற்கலாங்களா? எழுந்திருச்சு நின்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா, நான் அடைய வேண்டிய தண்டனைகளை நீங்கள் எனக்காக அடைந்தீர். நான் அந்த கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தேன், நான் தான் அந்த கோபாக்கினையின் தண்டனையை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கணும். ஆனால் எனக்காக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் தெய்வம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு கூட இது சொல்லாமல் இருக்கலாம் நீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் தெய்வம், நீங்க தான்ப்பா என் அப்பா, நீங்க தான்ப்பா என்னுடைய கடவுள்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு விடுதலை உண்டு. என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும்